மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டி உன் வெள்ளத்தால்
நமக்கு மன மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் நம்ம கவலைப்பட விட்டதே இல்லை. உங்க கவலையெல்லாம் என் மேல வைக்கணும்னு தான் சொன்னார், தவிர அவருடைய கவலையை நம்ம மேல என்னைக்குமே வச்சதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
மகன் தகப்பனிடத்தில் கல்லை கேட்டால் மீனை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொருளாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பனாகிய நான், பரம தகப்பனாகிய நீங்க, நல்ல தகப்பனாகிய நீங்க, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தகப்பனாகிய நீங்க, என்னை கரங்களிலே ஏந்திக் கொண்டு நடத்துகிற தகப்பனாகிய நீங்க, என் கண்ணீரை துடைத்து என்னை தோளில் சுமக்கிற தகப்பனாகிய நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி அப்பா? நல்ல ஈவுகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நீங்க உங்களுக்கு அப்பால் கூப்பிடும்போது ஓடோடி வருகிறீங்க, என் பக்கத்துல நிற்கிறீங்க, என் கண்ணீரை துடைக்கிறீங்க, எனக்கு ஆறுதலா இருக்கிறீங்க, என்னை நடத்துகிறீங்க, என் மேல கவனமா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நான் எங்க போனாலும் பின்னாடியே வருகிறீங்க, நான் எங்க போனாலும் நிழலாக வருகிறீங்கப்பா. அதுதான் உங்க வேலைப்பா, அதுதான் எனக்கு பாதுகாப்பது உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நான் இருப்பதற்காக நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நடத்தி கொண்டு வருவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் கண்ணீரை தொலைச்சதை பார்த்தா உங்க அம்மானே சொல்லணும். எனக்காக ரத்தத்தை சிந்தினதை பார்த்தா உங்க அம்மானு சொல்லணும். உங்க பாசத்தை பார்த்தா உங்க அப்பான்னு கூப்பிடணும் ஆண்டவரே. எனக்காக காயப்பட்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே, எனக்காக ஆண்டவரே எல்லா அடிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரே, அவமானங்களை ஏற்றுக்கொண்டவரே, உங்க அப்பான்னு நாங்கள் கூப்பிடுறது பெருமிதம் அடைகிற மாட்டோம். உங்க அப்பான்னு சொல்லுறதுல நாங்கள் சந்தோஷம் அடைகிற மாட்டோம். உங்க அப்பான்னு சொல்றதுல நாங்கள் திமிர அடைகிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கரம், உங்க நேசக்கரம், உங்க நல்ல கரம், வல்ல கரம், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கையான நல்ல கரம் ஒரு நாள் என்னை கைவிடாதப்பா. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு அவர் தான் உங்களுக்கு அப்பா. ஏசப்பா தான் உங்களுக்கு அப்பா, ஏசப்பா தான் உங்களுக்கு அம்மா. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். கவலைப்படாதீங்க. அம்மான்னு சொன்னா அம்மாவுடைய பாசத்தோடு வருவார், அப்பான்னு கூப்பிட்டா அவர் அப்பாவுடைய பாசத்தோடு வருவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம உண்மையா நம்ம நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தேவ சமீபமா இருக்கிறாரே, அவரை நீங்க அப்பான்னு கூப்பிட்டா ஓடோடி வருவார், அம்மான்னு கூப்பிட்டா ஓடோடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு வரலாம். கடைசியாக ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. தகப்பனை தந்தையை தலை நீங்களே செய்கிறவர்கள் இதுவரைக்கும் நீங்க எந்த இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து தலை குனிந்து வந்தீங்களா? அந்த இடத்துல தலை நிமிர்ந்து செய்கிறது நம்ம ஒரு நாள் அவர் நம்மை கைவிட மாட்டார். நீங்க கண்ணீர் செஞ்சுக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் மதித்தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை செய்வதே
உலக பிரகாரமான தகப்பனை விட அவர் நல்ல தகப்பன். இதுவரைக்கும் நடத்தினார் அல்லவா? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? இதுவரைக்கும் உன்னை நடத்தினார் அல்லவா? ஒரு குறையின்றி நடத்தினார் அல்லவா? சிங்க குட்டிகள் கூட சாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கிறோம். கர்த்தரை நீ தேடும் போதெல்லாம் நல்ல தகப்பனா இருந்து உன்னை வழி நடத்தினார் அல்லவா? ஒரு குறையில்லாமல் நடத்தினார் அல்லவா? ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யோசேப்பு அவங்க அப்பா தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு பலகாரம் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உங்க அண்ணன்மார்களுக்கு போய் கொடு அப்படின்னு அவன் போனான். தேடி பார்த்தான், தோத்தாண்டு வைக்க போனான். அங்கே இல்லை. மறுபடியும் தேடி போனான். அவங்க அண்ணன்களா பார்த்தாங்க. நல்லா கவனிங்க, இவனை தான் அப்பா ரொம்ப நேசிக்கிறாரு, இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், சாவச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, அவனை அதுக்கு ரூபன் சொல்றான், இல்லை இல்லை இவனை சாவடிக்க கூடாது, இவனை ஒரு குழியில போட்டு மிருகங்களுடைய ரத்தத்தை இவன் சட்டையில தோய்த்து அப்பா கிட்ட போய் காட்டலாம். அப்பா என்ன சொல்லுவார், ஐயோ என் பையன் இறந்துட்டானே அப்படின்னு. யோசேப்பை குழியில போட்டாங்க. மிருகங்களுடைய ரத்தத்தை தோய்த்து அவனுடைய சட்டையில நனைய விட்டார்கள். கடைசியாக அவனை 20 வெள்ளிக்காசுக்கு 20 தாலந்துக்கு அவனை போத்திபாருக்கு விட்டார்கள் அடிமையாக. நல்ல கவனிங்க, தன் சொந்த சகோதரனுக்கு உதவி செய்ய போய் அவன் குழியில விழுந்தான். குழியில விழுந்தது போத்திபார் வீட்டுக்கு போனான். போத்திபார் வீட்டுக்கு போய் போத்திபாருடைய மனைவி அவன் மேல பழிய போட்டார். எல்லாம் தலைமுறைதான். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தார். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தபடினால அவர் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினார். கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரு பெரிய தேசத்துக்கே அவனை ஒரு ராஜாவாக மாற்றினார். ஹalleluya. அவன் ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றினார். ஹalleluya. போத்திபாருடைய வீட்டிலிருந்து அவன் தன்னுடைய சரீரத்தில் பாவம் கரைப்படாதபடிக்கு கர்த்தருக்கென்று மகிமையை வாழ்ந்தபடினால கர்த்தர் அவனை பெரிய ஜாதியார் பெரிய காரியங்களுக்கு அவர் ராஜாவை அதிபதியாய் வைத்தார். அன்பானவர்களே, உங்கள் சகோதரர்கள் பகைக்கிறார்களா? உங்கள் கூட இருக்கிறவர்கள் பகைக்கிறார்களா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பகைத்துக் கொண்டு இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு தலைகுனிவாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தலைநிமிர செய்வார். எந்த இடத்துல யோசேப்பை ஆண்டவர் முயற்சி செய்தாரோ அதே யோசேப்பின் தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். தலைநிமிர செய்வார். உங்களை தலைநிமிர செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா, நான் தேவனுடைய பிள்ளை அல்லவா? நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடுவில் இருக்கிறார். அவர் நடுவில் இருந்தால் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். தீயின் நடுவிலே தானியேல் தீயின் நடுவிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தார்களே, அவர்கள் மத்தியில தேவன் உலாவிக் கொண்டிருந்தாரே தீயின் நடுவிலே. தானியேல் சிங்கக்கவியில போடும்போது அவனுடைய மத்தியில தேவன் இருந்தாரே. அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. நீங்கள் பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் ஒன்றும் உங்களை அந்த பிரச்சனைகள் மேற்கொள்வதே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏதோ இந்த இடத்துல வந்தோம் போனோம் அப்படின்றது இல்லை. கர்த்தர் உங்களை அடுத்த நோக்கம் ஒன்று உண்டு. இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார்.
இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல தகப்பன் ஆண்டவரே. எதிரிகளின் ஆண்டவரே சூழ்ச்சியை முறியடித்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒன்றுக்கு நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க இன்னும் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்த ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். உங்களுடைய வார்த்தையால எங்களை சுகப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையால எங்களை பலப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையால எங்களை தைரியப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையால கர்த்தாவே எங்களை ஆறுதல் படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையால எங்களை கண்ணீரை துடைங்க, உங்களுடைய வார்த்தையால கர்த்தாவே எங்கள் கடல் பிரச்சனை மாறட்டும். உங்களுடைய வார்த்தையால கர்த்தாவே ஆண்டவரை ஆசி நாட்களை கூட்டித்தாங்க ஆண்டவரே. இந்த கருத்தை வகுப்பு நீரை பொருட்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். Hallelujah.
படித்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமாய் முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இந்த பூமியை தேவனுடைய சித்தமாய் மாற்ற வேண்டும். இந்த பூமியை தேவனுடைய ஆலயக்குள்ளாக மாற்ற வேண்டும். இந்த பூமியை தேவன் விரும்புற மாதிரி மாற்ற வேண்டும். அதுக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன ஸ்தாபிக்கணும்? ஆமே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் போது தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த பூமி எப்படி பரலோகம் எப்படி இருப்பது மாதிரி உங்க வாழ்க்கையும் அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கிறார். பரலோகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் பூமி ஆண்டவர் படைச்சாரு. ஆனா உலகத்துல இருக்க பிசாசு இந்த பூமியை கெடுத்து அவன் நரகத்தை மாதிரி ஆக்கிட்டான். மீண்டுமாக தேவன் இந்த பூமியை பரலோகத்தை மாதிரி மாத்த விரும்புகிறார். ஆனா அதை மாத்த விடாதபடிக்கு பிசாசு யுத்தங்களும் பல பிரச்சனைகளும் கொள்ளை நோய்களும் அழிவையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனா தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இந்த பூமி தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கை மாதிரி மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நாம் இன்னும் கொஞ்சம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு, நம்முடைய பங்கு என்ன, ஏன் இதை மாறல அப்படி நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் நம்ம பார்ப்போம். 6:33 பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இங்க போட்டிருக்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படி ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ண பிறகு ஆண்டு கடைசி சொல்றாரு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. அங்க ஒன்னு ஆட் பண்றாரு. என்னன்னா நீதி ஆட் பண்றாரு. அப்போ இந்த பூமியில தேவ ராஜ்யம் வரணும் விரும்பணும். அதே சமயம் வந்த பிறகு உங்களுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நீதிமானாக நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நீதி செய்ய. அப்போ உலகத்துல 2 விஷயம் இருக்கு. ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் பூமியில் வரணும். பரலோகத்துல வியாதி இல்லாத மாதிரி, நோய் இல்லாத மாதிரி, பரலோகத்துல பிரச்சனை இல்லாத மாதிரி இந்த பூமி இருக்கணும். ஆனா அதுக்கு பல பிரச்சனை பிசாசு கொடுக்கிறான். ஆனா என்னுடைய பங்கு என்னன்னா, நான் உலகத்துல வாழும்பொழுது நீதியாய் வாழணும், உண்மையாய் வாழணும். எப்படி வாழணுமா? நீதியா வாழணும். அப்ப ஆண்டு சொல்றாரு, ராஜ்யம் வருவது ஓகே தான்பா, வந்த பிறகு உன்னுடைய பங்கு என்னன்னா, என்னுடைய பங்கு இந்த பூமியில எப்படி வாழணுமா? நீதியாய். ஆமென். அல்லேலூயா. அப்போ பிரேயர் பண்றோம். முதல்ல என்ன பிரேயர் பண்றோம்? 10 ராஜ்யம் வருவதாக சித்தம் செய்யப்படுவதான ஜெப பரமண்ட ஜெபத்தை சொல்றாரு. ஜெபம் ஓகே நல்லதுதான். ஆனா இங்க வாஞ்சையாய் தேடணும். என்னன்னா, ஆண்டவரே இங்க என்ன பண்ணணும்? நீதியை நீங்க என்ன பண்ணணும்? தேட வேண்டும். அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு இதுல. முதலாவதா ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்க, அப்போ இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். மேல பார்த்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். என்னன்னா இந்த இடத்துல ஆகியால் 25 பாத்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுக்கு படிக்கலாமா? 25 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரமும் விசேஷங்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாக உடைத்திருந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடவும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம். ஆமா, இங்கே நிறைய சொல்றாரு. ஓகே, ஆகியால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். அது அஞ்ஞானிகள் புரோஜனங்கள் தேடுறாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க வானத்தை பறவையை பாருங்க, சாப்பாடு கவலைப்படாதீங்க. எவனையோ நிறைய விஷயங்கள்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு அவங்க கவலைப்படுறாங்க. அது நியாயம் இருக்கு. என்றால் அவங்களுக்கு என்ன இல்ல? தகப்படி இல்ல. ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு, ஆகிய எடுத்து உண்மை பண்ணி கவலைப்படாதீங்க, இவையெல்லாம் அஞ்ஞானி அறிந்த இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு.
அவங்களுக்கு அந்த அப்பா என்ற ஸ்தானத்து யாருமே இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாத்தையும் தேடுறாங்க. நீங்க தேட அவசியம் இல்ல. அப்படி என்ன தேடணும்னா, இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் நடக்க நீங்க தேடினா போதும். ரெண்டாவது, நீதியாய் வாழ்ந்தா போதும். இந்த ரெண்டுத்தையும் நீ ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்க எல்லாமே உங்களுக்கு தானா நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எது ஆரம்பிக்கும்? எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்ன இது எதுவுமே நீங்க என்ன பண்ணுங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்கள் எதை தேடணும்னா, அவங்க தேடுற மாதிரி ஐயோ என்ன ஆச்சு, இது இது என்ன ஆகுதோ, சாப்பாடுக்கு என்ன பண்றது, இத பணத்துக்கு என்ன பண்றது, இந்த ஃபீஸுக்கு என்ன பண்றது, இந்த காசுக்கு என்ன பண்றது, இப்படி தேடாதீங்க. இத பார்க்காதீங்க. இப்ப அஞ்ஞானிங்க தேடுற மாதிரி நீங்க தேடாதீங்க. நீங்க என்ன தேடணும்னா, முதலாவதாக தேவனை தேடுங்க. அல்லேலூயா. தேடணுமா? தேவனை தேடுங்க. ரெண்டாவது, அவருடைய நீதியை என்ன சொல்றாரு அதை தேடுங்க. அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம்? இதெல்லாமே சாப்பிடுறது, அப்புறம் உடுத்துறது, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள், எல்லாம் பொக்கிஷங்கள், உங்களுக்கு தேவையான நன்மைகள், உங்களுக்கு தேவையான ஆரோக்கியங்கள், உங்களுக்கு தேவை எல்லா எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறாராம். ஆனா நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பணத்துக்கு பின்னாடி பணத்துக்கு பின்னாடி போகாம கர்த்தருக்கு பின்னாடி போங்க. ஆட்டோமேட்டிக்காவே பணமும் சுகமும் ஆரோக்கியம் விடுதலையும் தானா தேடி வரும். நம்ம இது யார் தேடுவானா? பணம் யார் தேடுவானா? புறஜா தேடுவாங்க. இல்லையா? புறஜா ஜனங்கள் கடலை விட்டு பணத்தையே தேடின்னு இருப்பான். நீங்க அப்படி தேடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் உங்களுக்கு என்ன வேணும் என்று அறிந்திருக்கிறாரு அப்படின்றார். இல்லையா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கணும் வச்சுக்கலேன். இப்போ என் பொண்ணே ஸ்கூல்ல சேர்க்கிறோம்னு வச்சுக்கலேன். சேர்க்கும்போது நான் என்ன செய்யணும், அவன் என்ன செய்யணும்? அவள் டெய்லி எழுந்து, அப்பா ஃபீஸ் கட்டுவீங்களாப்பா, டைம் வரப்போகுதுப்பா, கட்டிடுவீங்களாப்பா அப்படின்றான். கட்டிடுறப்பா, ஒன்றும் கவலைப்படாத. நடுவில் திருப்பி நைட்டு 12 மணி எழுந்து, அப்பா ஃபீஸ் கட்டிடுவீங்களாப்பா, அது பேக் வாங்கிடுவீங்களாப்பா, அது பென்சில் வாங்கிடுவீங்களான்றான். இதுவே கேட்டுட்டே இருக்கிறான். நான் என்ன சொல்லுவேன், நீ இதுக்காக என்ன பண்ணாத, கவலை. உன்னுடைய வேலை என்னது? சூப்பர். என்ன வருது? உன்னுடைய வேலை படிக்கிறது. என்னோட வேலை என்னது? படிக்கிறது இல்ல, ஃபீஸ் கட்டுறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னுடைய வேலை என்னவோ அதுக்கு நீ கவலைப்படாத, உன்னுடைய வேலை என்னவோ அதுக்கு நீ கவலைப்படு. இங்க ஆண்டு சொல்றாரு, என்னோட வேலை என்னன்னா உன்னை ஆகாரத்தை கொடுக்கிறது, உன்னை போஷிக்கிறது, உன்னை உடுத்துவிக்கிறது, உன் நன்மையை தருது, உன்னை செழிப்பா மாத்துறது, உன்னை மேலும் மேலும் வாழ்க்கையில் மேல கொண்டு வருது. இதுதான் என்னுடைய வேலை. உன்னுடைய வேலை என்னது? தேவனை தேடணும், அவர் நீதியை தேடணும். நம்ம என்ன பண்ணுகிறோம்? அப்படி உள்டாவா என்ன பண்றோம்? பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? இப்போ சாப்பாடு கவலைப்படுறோம். போகும் என்ன செஞ்சுட்டு போலாம், இன்னைக்கு பிரியாணி செய்யலாமா, மட்டன் குழம்பு செய்யலாமா, கையில காசு இல்லையே, மீன் வாங்கலாமா தேடின்னு இருக்கோம். ட்ரெஸ் என்னடா ஒரே ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு. என்னடா அது இல்லையே, இது என்ன செய்ய போறோம்? இந்த பணத்தை இந்த காசு வேணுமே. நீங்க அதை கவலைப்படாதீங்க. உங்களுக்கு காசு தேவைன்னா ஆண்டு உங்களுக்கு என்ன கொடுப்பார். நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ காசு முன்னாடியே போயிட்டே இருக்கீங்க, கடவுள் பண்ணி போல. நீ காசு முன்னாடியே போனா உங்ககிட்ட என்ன வராது, அந்த காசு சேராது. உங்களுக்கு பிரச்சனை எங்கன்னா, நீ காசு முன்னாடியே போனீனா காசு உங்ககிட்ட வராது. சீக்கிரம் என்னன்னா நீ காசு முன்னாடி போகாம கடவுள் முன்னாடி போனீங்கன்னா அந்த காசு உனக்கு தேடி வரும். பக்கமா சொல்லுங்க, காசு முன்னாடி போகாத, கடவுள் முன்னாடி போ. ஏன் உனக்கு காசு வரல தெரியுமா? நீ காசு காசு காசுன்னு என்ன பண்ற? அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, தேடிட்டு இருக்கிற. நீ காசை விடு, ஆண்டரை பிடிச்சுக்கோ. நம்முடைய பங்கு என்னன்னா தேவனை பாக்குறது. அவருடைய பங்குன்னா நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கிறது. பசங்களோட வேலை என்னன்னா படிக்கிறது. நம்ம வேலை என்னது? ஸ்கூல் ஃபீஸு கட்டுறது, பேகு வாங்குறது, மத்த எல்லாத்தையும் கொடுக்கணும். இதை யார மாத்தி பண்ணனா அங்க அது பிரச்சனை ஆயிடும்.
நீங்க சொல்ற பொண்ணு சொல்றா, அப்பா நீங்க படிங்க, நான் என்ன பண்றேன், ஃபீஸ் கட்டுறேன். எப்படி இருக்குது இது? நடக்கிற விஷயமா இது? இதான் சொல்லும், ஆண்டவரே எனக்கு அது தாங்கப்பா, ஆண்டவரே இது தாங்க ஆண்டவரே. எப்ப அதை விடு முதல்ல, அதை விடு முதல்ல. அதை விட்டு ராஜ்யத்தை தேடு, தேவனை தேடு, முதல்ல தேவனை தேடு. அல்லேலூயா. எதை தேடு? முதல்ல தேவனை தேடு. ரெண்டாவது நீதியை தேடு. எது நீதின்னு பாரு, எது நன்மைன்னு பாரு, எது நல்லதுன்னு பாரு. அப்ப நம்மளோட ப்ராப்ளமே என்னன்னா, எதை தேடணுமோ அதை தேடாம, எதை தேடக்கூடாதோ அதை தேடிட்டே இருக்கிறோம் கடைசி வரைக்கும். இது யாத்திரை மாத்தி விட்டு தெரியுமா? பிசாஸ் தான் எதை தேடணுமோ தேட விடாம, எதை தேடக்கூடாதோ அதெல்லாம் தேடி 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 உன் வாழ்க்கையில வெறுத்து போய் கடைசி ஒன்றுமில்லாம என்ன பண்றவங்க ஒரு வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில என்ன பண்ண அப்படியே சோர்ந்து போக வச்சிருவான் பிசாசு. எதுபடி போனா பணத்துக்கு பின்னாடி, வேற உலகத்துடைய காரியத்துக்கு பின்னாடி போனோம். அப்ப நம்ம எங்கதான் போனோம்? எங்க போகணும்? தேவனை தேடணும், தேவ ராஜ்யத்தை தேடணும். இன்னும் நம்ம தேவ ராஜ்யம் என்பது வேற, தேவன் தேடு வேற. இந்த தேவ ராஜ்யம் இன்னும் கிட்ட இருக்கும். அது நீங்க தேவனை தேடுறதே வச்சுங்க, இப்பத்துக்கு ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்ப தேவனை முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? தேட வேண்டும். ஒரு வாஞ்சியாய் தேடணும். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, நான் அனாதை. இது சொல்றாரு, எப்ப நான் உனக்கு தகப்பன், நான் உன் அப்பா. இதா போடு, என் பரமபிதா இது எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால நான் உன் அப்பாவா இருக்கிறேன். யாரு கவலைப்படுவா? யார் கவலைப்படுவா? ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஸ்கூலுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் யார் கவலைப்படுவான்? அனாதைகள் கவலைப்படணுவாங்க. எனக்கு அப்பா இல்லாதவங்க கவலைப்படுவான். எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் அனாதை, நான் பிளாட்பார்ம்ல கிடக்குறேன், எனக்கு யாருமே இல்லை, அவன் கவலைப்படுவான். சொல்றாரு, அவன் கவலைப்பட்டப்பா, உனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற? அல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் உனக்கு வேணும்னு தெரியாதா? நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா நீ என்ன பண்றனா, எதை தேடணுமோ அதை தேடாம, எதை தேடக்கூடாதோ அதை தேடிட்டு இருக்கிற. எதை தேடக்கூடாது? பணத்துக்கு பின்னாடி போக கூடாது. பணம் அவசியமா? ரொம்ப அவசியம். ஆனா பணமே உங்களுக்கு கடவுளா மாறக்கூடாது. ஆடை அவசியமா? ஆடை ரொம்ப அவசியம்தான். ஆனா அதிக மிஞ்சி அதுவே இல்லை, தேடாதீங்க. கர்த்தர் உனக்கு என்ன வேணுமோ அதை தேவனுக்கு கொடுப்பாரு. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் என்ன வேண்டுமோ அதை கொடுப்பாரு. கர்த்தரை தேடு முதல்ல. இப்போ ஆடையை தேடணும்னு சொன்னா கூட ஞாபகம் வருது. இந்த ட்ரெஸ்ல ஒரு சிம்பிள் இருக்கா? ஒரு சிம்பிள் தெரியுதா? உங்க ட்ரெஸ் சிம்பிள் தெரியுதா? இங்க ஒரு சிம்பிள் தெரியுதுல, ஒரு 2 கொம்பு மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஆலன் சோலேனுடைய சிம்பிள். இது போன வாரம் செவ்வாய் புதன்கிழமை பென்ஸ் அவரு மெசேஜ் கொடுத்துக்கிறார். அதை கேட்டு இருக்கும்போது அவர் ஒயிட் கலர் ட்ரெஸ்ல போட்டு இந்த கொம்பு வச்ச இந்த சிம்பிள் போட்டு ட்ரெஸ் போட்டிருந்தார். இது ஆலன் சோலேயோட ட்ரெஸ், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ். இது போட்டிருந்தாரு. அப்போ நான் பார்த்தேன், அவர் ஆலன் சோலே ட்ரெஸ், இப்போ நமக்கு எங்க ஆலன் சோலே ட்ரெஸ் எல்லாம் நமக்கு ஏன் கிடைக்க போகுது? நமக்கு யாரு வந்து நல்லா சிம்பிள் பாக்குறதுக்கு, அது சிம்பிளே பார்த்துருந்தேன். அந்த ஒயிட் இதுல பிளாக் கலர்ல அது சிம்பிள் போட்டுருச்சு. நமக்கு யாரு வாங்கி தர போறா? நம்ம போய் வாங்கவும் மாட்டோம் இப்போதுக்கு. இது வாங்கியால யார் தர போறா அப்படி சொல்லிட்டு ஒரு மனசுல ஆசை, அவ்வளவுதான். நான் ஒரு பிரச்சனை கேட்டுக்கல, விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து இது எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாங்க ஒருத்தங்க. கிஃப்ட் பண்ணி இந்த காலைல தான் பார்த்தேன். பிரிச்சு பார்த்தனா கரெக்டா நான் விரும்பின அதே என்னது ஆலன் சோலேனுடைய சிம்பிள். இந்த ட்ரெஸ் வந்து ஆலன் சோலேன்னு தெரியாது, ஆனா எனக்கு ட்ரெஸ் முக்கியம் இல்ல, இந்த சிம்பிள் முக்கியம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நீ விரும்புவதை தேவன் கொடுக்கிறார். சாதா விஷயம்தான். எக்ஸாம்பிள் கூட போன இதுல திங்கட்கிழமை கூட வீட்டுல வந்து பிரேயர் வந்தது, எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை, அப்போ வந்து ஏன்னா அன்னைக்கு வெட்டிங் டே, 20வது வருஷம் வெட்டிங் டே எல்லாம் வீட்டில் வச்சிருந்தோம். நிறைய பேர் வரல, நான் அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே. அப்போ போனோமா, அப்போ வந்து சின்ன பொண்ணு கேட்டா கேக் வாங்கலாம், வேணாப்பா சண்டே ஒரு கேக் வாங்கி வெட்டியாச்சு, வந்து வேணாம் அப்படின்னு. சரி போயிட்டா. ஆனா எனக்குள்ள ஆசை, போன வாட்டி என்ன பண்ணோம், ஒரு ஐஸ் கேக் ஒன்று வாங்கணும். ஒரு ஐஸ் கேக்கு, அதுவா நல்லா இருக்கும், அது ரொம்ப காஸ்ட்லி வேற, நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி விட்டேன், சரி வேணா விடுப்பா அப்படின்னு விட்டேன். அப்புறம் பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தனா நான் என்ன விரும்பணும்னோ அது ஐஸ் கேக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு சின்னதா கூட நம்ம எதிர்பார்க்கதை விரும்புவதை என்ன பண்றாரு
தேவன் செய்கிறார். அந்த இதுல மீட்டிங்ல ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த கேக் நான் பார்த்தேன், என்ன சாப்பிடணும் ஆசையா இருந்துச்சு, இது ரொம்ப காஸ்ட்லி, நம்மள எங்க சாப்பிட போறோம்னு நினைச்சோம், பார்த்தா அதே கேக்கு தான் பாஸ்டர் நீங்க வாங்குனீங்க, சாப்பிட்டேன். அப்ப சொல்றேன், நீங்க ஆசைப்படுறத தேவன் செய்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஆசை விருப்பத்தை தேவன் கிட்ட போகுது, அவர் எப்படியாவது உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிப்பாரு. ஆனா நீங்க தேட வேண்டியது யார் தேடணும்? தேவனை தேடணும். அல்லேலூயா. அவர் நீதியை தேடணும், ரொம்ப முக்கியம். நீதி ரொம்ப முக்கியம். நீதி இல்லாம தேவனை தேடனா ரெண்டுமே தேவனை தேடணும், ரெண்டாவது நீதியை தேட வேண்டும். நீங்க சங்கீதம் 24:5 எடுத்து பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அப்படியே இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஹல்லேலூயா. திருப்பி படிக்கலாமா? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும். அப்போ நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? எங்க பார்த்தோம்? அந்த மத்தேயு 6:33 பார்த்தோம் பாத்தீங்களா? எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை செய்வோம், இதை கவலைப்படாதீங்க. எது உங்களுக்கு என்ன சாப்பிட கவலைப்படாதீங்க. உங்க பொருளை குறித்து பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க. முதலாவது ராஜ்ய நீதியும் தேடுப்பா, எல்லாம் தரும் சொன்னார்ல. அங்கதான் இங்க வருது. இதுல எப்படி வருதுன்னா, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதம் வேணும் என்றால் எதை தேடணும்னா, ஆசீர்வாதத்துல ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அந்நீதி நீ தேடு. அந்த நீதி நீ பெறும்போது, அந்த நீதி நடக்கும் போது இந்த ஆசீர்வாதம் தானா தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆசீர்வாதம் போன இதோட சொன்னேன், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து ஒரு காசு மாதிரி, பணம் மாதிரி. இந்த நீதி என்பது எது மாதிரி? ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி. இந்த ஏடிஎம் கார்டை நீங்க போட்டாதான் என்ன வரும்? உங்களுக்கு பணம் வரும். இந்த ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்னா, நீங்க ஃபாரின் எங்க போயிடுறீங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க ஃபாரின்ல இருந்து இந்தியன் பேங்க்ல இருக்காது, ஏதோ இருக்கிறீங்க. ஆனா உங்க ஏடிஎம் கார்டு எந்த ஊர் பேங்க்ல கொண்டு போட்டாலும் காசு வரும். நான் வந்து ஒரு வாட்டி சிங்கப்பூர் போனோம். சிங்கப்பூர் போகும்போது எங்க அப்பா கேட்டாரு, ஒரு வாழைப்பழம் வாங்கடான்னாரு. எப்போ சிங்கப்பூர் வந்தா வாழைப்பழம் வாங்கணும். அப்புறம் என்ன பண்ண, ஏடிஎம் கார்டு, ஏன் பேங்க் வேற பேங்க், ஆனா அந்த பேங்க் போட்டு ஏடிஎம் கார்டுல என்ன போட்டோன்னு என்ன இருந்துச்சு, காசு வந்தது. ஆனா ஒரு வாழைப்பழம் 25 ரூபாய் 30 ரூபாய் ஒரே வாழைப்பழம். சிங்கப்பூர் பாக்க ஒரு வாழைப்பழம் போதுமையா, நீ விற்கிற ரேட்டுக்கு ஒரு வாழைப்பழம் எவ்வளவு வாங்குவாங்க, அது போதும். அப்போ அந்த கார்டை போட்டோம், எந்த பேங்க்ல கொண்டு போட்டாலும் என்ன பண்ணுது, காசு அந்த ஒரு டாலரா வந்துச்சு, சிங்கப்பூர் டாலரா வந்தது. மலேசியா போகும், மலேசியா போட்டோம், மலேசியாவோட ரிங்கட்டா வருது. அப்ப இந்த கார்டை எங்க கொண்டு போட்டாலும் என்ன வரும், அந்த ஒரு காசு வருது. அப்போ இந்த கார்டு தான் உங்களுடைய நீதி. இந்த நீதியோ நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் தானா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் குறையும். ஆசீர்வாதம் பணம் எடுத்து என்ன பண்ணும், பணம் அக்கௌண்ட்ல குறையும். ஆசீர்வாதம் குறையும். ஆனா இந்த ஏடிஎம் கார்டு மணியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப நீதி இருக்க 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 உங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பணமாக்கு வருது. அந்த ஏடிஎம் கார்டு தான் அந்த இது என்ன பண்ணுது, பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியே மிஷின் வர மாதிரி உன் வாழ்க்கை நீதி இருக்கு அப்படின்னா ஆசீர்வாதங்கள் தானா தேடி வர ஆரம்பிக்கும். உங்ககிட்ட நீதி இல்லை அப்படின்னா உங்க ஆசீர்வாதம் தேடி வராது. பக்க சொல்லுங்க, நீதி இல்லைன்னா, உன் வாழ்க்கை நீதி இல்லைன்னா, தேவ விரும்ப மாதிரி வாழ்க்கை வாழலனா, உன் வாழ்க்கை அன்பு இல்லைன்னா, உன் வாழ்க்கை நேர்மை இல்லைன்னா, உன் வாழ்க்கையில வந்து நல்ல குணங்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல நீதியா வாழணும். எப்படி வாழணும்? நீதியா வாழணும். இந்த நீதி தான் உங்க வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாத பின்னாடியே போறோம், நீதி பின்னாடி போல. ஆசீர்வாத பின்னாடியே போறதால அது ஒரு நாள் குறைஞ்சிரும். ஆனா நீதி பின்னாடி போனீங்கன்னா அது ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த ஊட்டல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய இதில் பாத்தீங்க, டிஸ்கவரி சேனல்ல ரொம்ப வருஷம் பார்க்கும்போது அது பெரிய நயகரா ஃபால்ஸ் அமெரிக்கால காட்டினாங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க, இது எங்கிருந்தான் வருது அப்படின்னு என்ன பண்ணாங்க, தேடி கண்டுபிடிச்சு பின்னாடியே போறாங்க. பெரிய ஆறாவது
சின்ன ஒரு ஆறா, சின்ன ஆறா மாறுது, சின்ன ஓடையா மாறுது. நிறைய கிலோமீட்டர் உள்ள காட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் அங்க எங்க வருது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மலைக்கு மேல சின்ன இடத்துல இருந்து ஒரு ஊற்று ஒண்ணு அப்படி கொப்பளிக்குது. இந்த கொப்பளிக்கிற ஊற்று தான் அவ்வளோ பெரிய நயகரா ஃபால்ஸா கொட்டுது. உலகத்துல பெரிய என்ன பண்ணுது, அகலமான ஃபால்ஸ். அப்போ இந்த ஊற்று தான் இவ்வளோ பெருசா கொட்டுது. ஆமா, அதான் ஊற்று தான் கொட்டுது. அப்ப இது ஊற்று தான் என்ன தெரியுமா, நீதி. இந்த நீதி தான் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வெற்றியும் வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இந்த ஊற்று இந்த இந்த ஆற வற்ற பண்ண வேண்டும் என்றால் இந்த ஊற்றை நீ மூடிட்ட அப்படின்னா அவ்வளோ பெரிய நயகரா ஃபால்ஸும் சில மாதங்கள்ல ஒன்றுமே இல்லாம வறண்டு போயிடும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தேவனுடைய நீதி இல்லைன்னா, தேவனை தேடலைன்னா ஆசீர்வாதம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஆனா ஊற்றாகிய தேவனை தேடுவதும் நீதியும் நீங்க பின்பற்றினா அது வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க ஊற்ற விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீதியை விட்டுறாதீங்க. உங்க பேச்சுல நீதி இருக்கட்டும், நீ நடத்துல நீதி இருக்கட்டும், தேவனை தேடுதல நீதி இருக்கட்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இது இல்லாதனால தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க பணத்துக்காக எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல தேவனை தேடுங்க, தேவ நீதியை தேடுங்க. மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேடி வர ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா, ஹோட்டலுக்கு போறீங்க, இட்லி வாங்குறீங்க, சாம்பார் ஃப்ரீயா தரான், சட்னி ஃப்ரீயா தரான். அதே மாதிரிதான் ஹோட்டலுக்கு போயிட்டு வீட்லயே நினைச்சா இட்லி எடுத்துட்டு போயிட்டு சட்னி தாங்க சாம்பார் தாங்கன்னா என்ன பண்ணுவான், உதைப்பான். யோ, வீட்டுல இருந்து இட்லி எடுத்துட்டு சாம்பார் சட்னில ஃப்ரீ தான், அதுக்குன்னு வீட்லயே டிஃபன் பாக்ஸ் இட்லி எடுத்துட்டு வந்துட்டு சாம்பார் ஊத்துவானா? ஊத்துவான், உன் தலைமையிலே ஊத்துவான். என்னடா, நான் பிசினஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி 4 வந்தா என்ன ஆயிடும் பிசினஸ், அதுல மூட்டு போக வேண்டியதா. அப்போ இது வாங்கும் போது இது ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இந்த நீதியும் தேவராஜ்ய தேடும் போது மத்த எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஃப்ரீ தானேன்னு சொல்லி இதை விட்டுட்டு அதை தேடினீங்கன்னா அது கிடைக்காது. அல்லேலூயா. அதால நீங்க தேவராஜ்ய நீதி என்ன பண்ணுங்க, தேடுங்க. இதை குறித்து சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவனை தேட வேண்டும், பின்பு நீதியும் தன் கேரக்டர் குணங்களையும் மிக முக்கியம். 2 நாளாகமம் 12 அதிகாரம் 1, 5, 6 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கு எல்லா மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுன்னா, முதல்ல திருப்பி படிக்கலாமா? அது 13. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். ஆமென். என்ன பண்ணா, முதல்ல ராஜ்ய திடப்படுத்தின பிறகு கர்த்தர் என்ன பண்ணாங்க, விட்டு விட்டார்கள். என்ன, யார் விட்டாங்க? கர்த்தரை விட்டு விட்டார்கள். அடுத்தது, அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகொபெயாமிடத்திற்கும் சீஷாக்கு நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களுக்கு வந்து, அது 5 எடுத்து 5 படிச்சிட்டீங்களா? 5 1க்கு அப்புறம் 5. அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையில் விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அப்பொழுது தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமில் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டிடுவேன். ஆனாலும் என்னை சேவிக்க போதும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக ரெகொபெயாம் யார் தெரியுமா? சாலமோனுடைய பையன். சரிங்களா? ராஜ்யம் பிரியுது. ரெகொபெயாம் யெரொபெயாம் 2 பிரியுது. 10 ராஜ்யம் யெரொபெயாமுக்கும் 2 ராஜ்யம் ரெகொபெயாமும் போகுது. ஓகேங்களா? இது சாலமோனுடைய பையன் என்ன பண்றாரு, தன் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். நம்ம என்ன பண்றோம், சில பிரச்சனை வரும்போது, சில ப்ராப்ளம் வரும்போது, நம்ம கர்த்தர் உயர்வு இல்லாத பொழுது என்ன பண்றோம், கர்த்தர் தேடுறோம். ஆனா கொஞ்சம் நல்லதாகி வாழ்க்கை ஒரு செட்டில் ஆனதுக்கு என்ன பண்ணது, கடவுளை
மறந்துடுறோம், தேட மாட்டேங்கிறோம். நமக்கு தேவை, நமக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, ஜுரம்னா ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, சுகத்தை தாங்கன்னு கேட்கிறோம். ஆனா சுகத்தை மாத்த அதுக்கப்புறம் வருது இல்ல. இப்ப நமக்கு தேவை அப்படின்னா பண்றோம், ஜபத்துக்கு வரோம், இது வந்து ஜெபம் பண்றோம். அந்த பணம் வந்த பிறகோ இல்ல தேவை சந்திக்கப்பட்ட பிறகோ மீண்டுமாக நம்ம என்ன போறோம்னா போறது இல்ல. நம்ம ஏதோ தேவைக்காக மாத்திரம், நமக்கு ஏதோ கிடைக்கிறதுக்காக மாத்திரம் நம்ம சிறப்பட்ட பிறகு நம்ம கடவுளை மறந்துடுறோம். இல்லையா? இப்போ நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம என்ன பண்றோம், அப்ப ஜெபம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. இல்ல பொண்ணுக்கு கல்யாணம், இல்ல பையனுக்கு ஏதோ இது பார்க்கணும்னா நம்ம எப்படி ஜெபம் எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு. நம்ம ப்ரமோஷன் கிடைக்கணும், நமக்கு எல்லாருக்கும் ப்ரமோஷன், நம்ம ப்ரமோஷன் கிடைக்கணும், அப்ப ஜெபம் எப்படி இருக்குது? ஜாஸ்தியா இருக்கு. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒன்று இருக்குதுன்னா நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? அப்போ பயங்கரமா அதி தீவிரமா இருக்குது. அதுக்கப்புறம் விட்டுடுறோம். இத சொல்றாரு, இவன் முதல் நல்லதா இருந்தான், ஆனா எல்லாம் சிறப்பட்ட பிறகு, பலப்பட்ட பிறகு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டான். விட்டதால அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா 5ல பார்க்கும்போது, அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபெயாம் இடத்திற்கும் சீஷாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கு வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையில் விழும்படி விட்டுவிட்டேன். சீஷானா எதிரி நாட்டு ராஜா சொல்றாரு, நீ என்னை நீ விட்டதால ஆட்டோமேட்டிக்காவே இப்ப எதிரியுடைய ராணுவத்திட மாட்டிக்கிட்ட. அப்போ நாம ஆண்டை விட்டால் நமக்கு பிரச்சனை கொடுப்பது பிசாசு ரெடியா இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம தேவனை விட்டு போனா நமக்கு பிராபலத்தை கொடுப்பது. ஏன்னா எப்பவும் பிராபலத்தை கொடுத்துதான் இருக்கிறான் பிசாசு. நான் தேவனை தேடுறதால தேவனை பாதுகாக்கிறாரு. நாம என்ன பண்றோம், அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே பிளான் பண்ற பிசாசு உன் வாழ்க்கையை கெடுக்க ரெடியாகிறான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஒருவேளை நீங்க பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்க, தேவனுக்கு பிடிக்காத பண்ணிட்டீங்க, ஒருவேளை நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்ன பார்க்க அடுத்தது, அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு தூரம் போயிருந்தா கூட நீங்களை கர்த்தரை தாழ்த்தினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அல்லேலூயா. நீ என்ன பண்ண, இவ்வளவு அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண அப்படிலாம் சொல்றது இல்ல. நீங்க தாழ்த்துனீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாரு. அடுத்து பார்க்கும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தினதே கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார் ஆண்டவர். என்ன பார்க்கிறாரு? உங்க இருதயம் மேட்டுமையா இருக்கிறதும் பார்க்கிறாரு, நீங்க தாழ்த்துறதையும் பார்க்கிறாரு, உங்க மனசு எப்படி போகும் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பூமியில இவன் தாழ்த்துறான், கர்த்தர்ப்பா சொல்ற அதிகரிச்சிட்ட முதல்ல மேட்டுமே இருந்தா அதனால பிரச்சனை வந்தது. அவன் தன்னை தாழ்த்துறதுனால இதை கர்த்தர் கண்டு அப்புறம் கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நாம் கர்த்தரை தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறு பண்ணிட்டோம், நீதான் ராஜா அப்படின்னு நீ தேவனை தேடணும். தேவனை பண்ணணும், தேடணும். பிரச்சனை சமயத்தில் நீங்க வந்து நல்லா இருக்கு, பிரச்சனை சமயத்தில் கடவுளை தேடுறீங்க, பிரச்சனை விட்டு போனதுக்கு அப்புறம் தேவ விட்டு போயிடுறீங்க. இப்படி இருக்கக்கூடாது. நீங்க எப்பொழுதுமே கர்த்தரை தேடினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி கொடுக்கிற இல்ல சத்துரு கொடுக்கிற பிரச்சனை இருந்து எப்பொழுதுமே நீ காப்பாற்றப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நீ தேவனோட தூரம் போகிறதாதான் உங்க பிரச்சனை வருது. இத சொல்றாரு. ஏன் உங்க ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க கர்த்தரை சேவிக்கல, நீங்க பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறீங்க. நல்லா பிரச்சனை வரும்போது நல்லா தேடுறீங்க, பிரச்சனை போனதுக்கு அப்புறம் தேவ விட்டு போயிடுறீங்க. அதனால பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துடுறான். அல்லேலூயா. ஆனாலும் பரவாயில்லப்பா, கர்த்தர் தாழ்த்தீங்கன்னா கர்த்தர் உதவி செய்கிறாரு. அடுத்தது, அவர் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமில் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளிடுவேன். ஆமே, கொஞ்சம் சகாயத்தை அவங்களுக்கு கட்டளை இடுவேன். அல்லேலூயா. ஓகே, போதும். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சகாயத்தை கட்டளை இடுகிறாரு. எப்பொழுதுனா நாம் வந்து தாழ்த்தினா. சூப்பர். நம்ம என்ன பண்ணா தாழ்த்தினா, அப்பவும் தாழ்த்தினா கஷ்டம்.
ஆமென். கர்த்தர் சமூகம் தாழ்த்துனாங்க. ஏனால் கர்த்தர் சமூகம் தாழ்த்துனீங்கன்னா எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட நீங்க பயப்பட வேணாம். நீங்க தேவனை தேடினீங்கன்னா தேவனுக்கு உதவி செய்வாரு. அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, குளிக்க சொல்லுங்க, குளிக்கி ஆட்டி சொல்லுங்க. சரியா? எவ்வளவு பெரிய மோசமா பாவி இருந்தா பரவாயில்ல, நீ பாவம் செஞ்சாலும் கர்த்தர்ட்ட மனம் திரும்பு. எவ்வளவு பெரிய மோசமான பாவம் செஞ்சாலும், தேவனுக்கு விரோதமான செஞ்சாலும், கொடுமை செஞ்சாலும், நீ கர்த்தர் சமூகத்தை என்ன பண்ணு வந்து தாழ்த்துனீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். இங்க இவ்வளவு தாழ்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13:2 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராஜா வருவாரு. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் ராஜாவாகி. இப்ப என்ன ஆச்சுன்னா அடுத்து அவங்க பையன் வரான். அவங்க பேர் அது அபியா. எத்தனை வருஷம்? 18ஆம் வருஷத்துல. ஓகேங்களா? 18 வருஷம். அதுக்கப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அப்பா இறந்துறாரு. 18 வயசுல இறந்துறாரு. அதுக்கப்புறம் பையன் வரான். அப்புறம் 2வது பார்க்கலாம். 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியல் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயாள். 3 எடுத்துக்கலாம். அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம இப்ப 2 பேருக்கு யுத்தம். எப்படின்னா அப்பா இருக்கும்போது யெரொபெயாமுக்கும் ரெகொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது பாத்தீங்களா? இப்போது அங்க பையன் வந்த பிறகு 10 கோத்திரம் இருந்து அவன் யெரொபெயாம் என்ன பண்றாரு? இங்க யுத்தத்துக்கு வராரு. அதான் அந்த 2ஆம் அதிகாரத்துல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா யெரொபெயாமுக்கு யுத்தம் நடந்தது. அப்ப 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. அப்போ 3வது பாத்தீங்கன்னா அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் ராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். ஓகே ரைட். இங்க பாருங்க 3 சொல்றேன். இப்போ அபியாவே இப்பதான் 3 வருஷம் ராஜாவி 3 வருஷம் தான் ஆகுது. ஆனா யெரொபெயாமுக்கு 18 வருஷம் அனுபவம் இருக்குது. இங்க அபியாவுக்கு எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா யெரொபெயாமுக்கு எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க? 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இங்க அபியாவுக்கு பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலியும் போட்டிருக்கு. ஆனா யெரொபெயாமுக்கு பாத்தீங்கன்னா பலத்த பராக்கிரமசாலி போட்டிருக்கு. எதிரி உன்னை விட டபுள் மடங்கு என்ன பண்றான்? ஸ்ட்ராங்கா இருக்கிறான். சரிங்களா? அது மாத்திரமல்ல, இங்க நீதியாக பேசுறான். 13:11 அவன் சொல்றான், சண்டையெல்லாம் வேணாம்பா, சண்டையெல்லாம் வேணாம், நீ கர்த்தரை தொழுது கொள்ளு, அவதாமுக ராஜா அப்படின்னு என்ன பண்றான் அங்க பேசுறான். 11 எடுத்துக்கொள்ளாமா? அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான இதெல்லாம் யார் பண்றது? அபியா பண்றாரு. யெரொபெயாம் இதெல்லாம் பண்றதே இல்ல. ஓகே சொல்றாரு, பண்ணிக்கலாம். அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அந்த விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதை விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். நான் நீதியா இருக்கிறேன், நான் கர்த்தரை வணங்குறேன், நான் கர்த்தரை நோக்கி பாக்குறேன். நீங்க அப்படி இல்ல. ஆனா விட்டு விலகிட்டீங்க. நான் நீதி எதுவுமே செய்யல. நான் கர்த்தரை தொழுது கொள்றேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறேன், மற்ற காரியம் ஒழுங்கா பண்றேன். இப்ப கூட சண்டைக்கு வராம நான் உங்ககிட்ட பேசுறேன், நீதி வெளிப்படுத்துறேன். நீ அப்படி இல்ல, நீ ஒழுங்கா மனம் திரும்பி வந்துன்னு சொல்லும்போது யெரொபெயாம் என்ன பண்ண சதி பண்றான். என்ன பண்றாங்கன்னா இவ சொல்லினே இருக்கும்போது என்ன பண்ண பதிவு இருக்கு, படி வைக்கிறான். 13ல பாத்தீங்கன்னா 13ல யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவை சுற்றி போக பேசிட்டே இருக்கிறான். பேசுறதுக்கு என்ன பண்ணுவான்? அப்ப வைக்கலாமா? பின்னாடி பக்கம் பேசுறதால பின்னாடி பக்கம் போங்கடா, ஒளிஞ்சிருங்கடா சொல்லிட்டு என்ன சதி பண்றான். சுத்தி சதி பண்ணிட்டு அப்படியே அவர்கள் சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள், அந்த பதிவடி அவர்களுக்கு பின் இருந்தது. எவ்வளவு பிரச்சனை பாருங்க அபியாவுக்கு, இவ்வளவு பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு என்ன இல்ல, இப்பதான் 3 வருஷம் தான் ஆயிருக்குது. உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், உங்களுடைய எதிராளி பயங்கர திறமைசாலியா இருக்கலாம், உங்க எதிராளி பிசாசா கூட இருக்கலாம், இல்ல பயங்கரமானா இருக்கலாம், உங்ககிட்ட அவ்வளவு சக்தி இல்லாம இருக்கலாம். 4 லட்சம் பேரு, அவங்க 8 லட்சம் பேரு, உங்ககிட்ட பராக்கிரமசாலி, அவங்க மகா பராக்கிரமசாலி, நேர்மையா போற, நியாயத்தை பேசுற. அவங்க என்னமா இருக்கு? நீதி இருக்கு. அல்லேலூயா. அவங்க என்ன இல்ல, நீதி இல்லாம என்ன பண்ற, பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ண, ஆளுக்கு உள்ள அமைச்சு ரகசியமா என்ன பண்ற, சதி பண்ற. இதெல்லாம் பண்ணலாம்பா. ஆனா உங்ககிட்ட பலன் இல்லைன்னு பரவாயில்ல, உங்களை கத்த தேடுறியா,
அதான் முக்கியம். அல்லேலூயா. யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்ககிட்ட பலன் இல்லாலும் பரவாயில்ல, ஆள் இல்லாலும் பரவாயில்ல, திறமை இல்லாலும் பரவாயில்ல, எது இல்லாலும் பரவாயில்ல, நீ தேவனை தேடி அவர் நீதியின்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன் பக்கத்துல நிப்பாரு. நீ கவலைப்படாதீங்க. உங்க எதிரி எவ்வளவு பெருசான்னு கவலைப்படாதீங்க. நீங்க தேட வேண்டியது கர்த்தரை. அவன் நீ சதி பண்ணாதீங்க. அவங்க நீ கெட்டது பண்ணாதீங்க. இதுதான் அவங்க எதை தேடுறாங்களோ அதை தேடாதீங்க. நீ கர்த்தரை தேடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவ பார்த்த பிறகு யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது அப்ப திரும்பி பார்க்கறான். ஐயோ என்ன பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லு போது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்குது. இப்போ முன்னும் பின்னும் யுத்தம் நடக்குது. முன்னாடி சண்டை நடக்குது, பின்னாடியோ சண்டை நடக்குது. சீக்கிரம் தப்பிக்க முடியாது. எதிரி முன்னாடி வந்து சண்டை போட்டு போலாம், பின்னாடி வெட்டிக்கிட்டு வரான், முன்னாடி உள்ள மாட்டிக்கிட்டான். என்ன பண்றது? இது மாதிரி சில சூழ்நிலையில உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் நெருக்கம். முன்பக்கம் அடிச்சுட்டு வரான், பின்பக்கம் அடிச்சுட்டு வரான். என்ன செய்வீங்க? ஆனா இவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் கர்த்தரை தேடுவேன். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எந்த சூழ்நிலையிலையும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டினா ஆசாரியர்கள் பூரிகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது யூதா ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார். அல்லேலூயா. யூத மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. யார் நோக்கி பார்த்தாங்க? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. அல்லேலூயா. உம் நீதி தேடுற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க பலத்தவர்கள், அனுபவசாலிங்க, நிறைய பேர் மகா யுத்த வீரர்கள், 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல முன்னாடி பின்னாடி தாக்குறாங்க. எங்களுக்கு பழைக்க வழி இல்லை, காப்பாட வழி இல்லை. ஆனால் நான் யார் தடவை சேவிக்கிறேன்? என கர்த்தரை சேவிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் உதவி செய்வார். எப்ப செய்வாரு? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். முதலாவது தேவராஜ்ய நீதி தேடணும். நம்ம தான் தேடுறது இல்லையே. நம்ம தான் காசு முன்னாடியே என்ன பண்றோம்? கண் அப்படியே பறக்குது, அலபாய்ந்து போகுது. அப்படி பண்ணானா, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணானா, இதெல்லாம் செட் ஆகாதப்பா உனக்கு. நீ கர்த்தரை தேடினா உனக்கு என்ன தேவையோ, வெற்றி தேவையோ அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடினா உனக்கு என்ன அது உங்ககிட்ட வரும். இங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க கர்த்தர் 6 பேர் பூரிகள் முழங்கினார்கள். எப்போது கர்த்தர் செய்தார்னா யூத மனுஷர்கள் ஆர்ப்பரிக்கிற பொழுது. இதான் முக்கியம். அல்லேலூயா. ஆராதனை செய்த பொழுது கர்த்தரே வல்லமையுள்ளவர், கர்த்தரே ஜெயகம்பீரமானவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் முன்பாக அபியாவுக்கு முன்பாக என்ன பண்ண? முறியடித்தார். அப்ப வாழ்க்கையில பிரச்சனை போக வேண்டுமா? உன் வாழ்க்கை கடன் போகணுமா? உன் வாழ்க்கை பிசாசின் கிரியைகள் போகணுமா? நீங்க என்ன தெரியுமா? நல்லா ஆர்ப்பரிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஆராதிக்கலைன்னா கர்த்தர் செயல்பட முடியாது. வாழ்க்கையில ஏன் பிரச்சனை தெரியுமா? நீங்கள் தேவனை ஆராதிக்கிறது இல்ல, தேவனை பாடுறது இல்ல, துதிக்கிறது இல்ல. பக்கத்து சொல்லுங்க, தேவன் துதிக்கிறீங்களா? தேவன் ஆராதிக்கிறீங்களா? நம்ம ஆறாறு முடிஞ்சு வரோமே. ஆறாறு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எப்படி உதவி செய்வாரு? புரியுது உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்றால், பிசாசு கிரியை நிர்மூலமாக வேண்டும் என்றால் நீங்கள் ஆர்ப்பரிக்க. இதெல்லாம் சீக்கிரம் இருக்கு. நீங்க ஆர்ப்பரிக்க தான் பிசாசுடைய கோட்டைக்கு இடிஞ்சு விழும். அல்லேலூயா. நீங்க ஆர்ப்பரிக்க தான் பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகும். இதுதான் ஆர்ப்பரிக்க. நீங்க இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில ஏன் ஒரு பிரச்சனை, ஏன் உனக்கு கஷ்டம்? நீ நல்லாதான் எல்லாம் இருக்குது, ஆனா வாழ்க்கையில ஏன் ஒரு சமாதானம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் ஆர்ப்பரிக்கல, ஆண்டு ஆராதிக்கிறது இல்லை ஒழுங்கா. நீங்க ஆராதிச்சீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நோக்கி கூப்பிடுறீங்க, கர்த்தர் வந்துட்டாரு. ஆனா கர்த்தரை செயல்பட வைக்க வேண்டும் என்றா நீங்க என்ன பண்ணும்? ஆராதிக்கிறீங்களா? பக்கத்து கேளு, கேளுங்கப்பா. ஆராதிக்கிறியாப்பா? ஆராதிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆராதிக்கணும். நீங்க ஆராதிக்காம, நீங்க ஆராதிக்கதான் கர்த்தரை தேடுறது. நீங்க ஆராதிக்கிற நேரத்தில் நீங்க விட்டுட்டீங்கன்னா இது பிசாசு வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு சூழ்ச்சி, ஏமாற்றுக்கார தந்திரம்.
இது தந்திரத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போகாதபடிக்கு அப்படி வச்சிருப்பான். உன் வாழ்க்கையில் பிரச்சனை போகணும்னா நல்லா தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆர்ப்பரிக்கணும். நல்ல ஆர்ப்பரிக்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை போக ஆரம்பிக்கும். இது வந்து முக்கியமான விஷயங்கள். இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்குன்னா நீங்க தேவனை என்ன பண்ணும்? ஆராதிக்கணும். ஒருவேளை சபையில நீங்க லேட்டா வரக்கூடாது. கரெக்டா ஆராதிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணும்? வரணும். ஆராதிக்க வரல அப்படின்னா ஆண்டவரும் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஓகே, முக்கிய போது உங்களுக்கு. ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போன பிறகு கூட, வீட்டுக்கு போயிட்டு கூட நீங்க ஒரு பாடலை போட்டுட்டு நீங்களா வாய்த்துட்டு என்ன பண்ணணும்? பாடி ஆராதிக்கணும் வீட்டுல. அல்லேலூயா. வாய் விட்டு எப்போ? வீட்டுல போயிட்டோம். சர்ச்சு ஆராதனை முடிய போறது இல்ல. நீங்க வீட்டுல போய் கூட எல்லா சமயத்துல இருக்க சமயத்திலயோ நல்ல வாய் விட்டு ஆண்டு துதிச்சு பாடி அபிஷேகம் நிறைஞ்சு இப்படி இருக்க உங்க வீட்டுல ஆட்டோமேட்டிக்காவே ஆசீர்வாதம் தேடி வர ஆரம்பிக்கும். இது டைம் ஒதுக்குங்க. வேலைக்கு டைம் ஒதுக்குற மாதிரி, ஸ்கூலுக்கு டைம் ஒதுக்குற மாதிரி, சாப்பாடு டைம் ஒதுக்குற மாதிரி இதுக்கும் டைம் ஒதுக்கி தேவன் நல்ல துதிங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. அதிசயத்தை நிச்சயமாகவே நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. 13:8 பாத்தீங்கன்னா, அதுலயே 13:18 ரெண்டாவது முக்கியமான விஷயம். இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா திரும்ப படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யெரொபெயாம் தான் இஸ்ரவேலுடைய ராஜா. அப்போ யெரொபெயாம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டான். அவனுக்கு திறமை இல்லையா? இருந்ததே. 8 லட்சம் பேர் இருந்தாங்களே. பலத்த பராக்கிரமசாலியாச்சே, பெரிய போர் வீரனாச்சே. இவங்க அப்பா காலத்துல என்ன பண்ற? ராஜாவா இருக்கிறாரு. இவ்வளவு இருக்குதே, தந்திரம் பண்றானே. ஆனா அதெல்லாம் விஷயம் இல்ல. உனக்கு எவ்வளவு தந்திரம் தெரியுதோ, எவ்வளவு படிச்சிருக்கிறியோ, எவ்வளவு திறமசாலியோ எல்லாம் விஷயம் இல்ல. எவ்வளவு வேலை செய்யறன்ற முக்கியம் இல்ல. எவ்வளவு நேரம் மாடு மாதிரி உழைக்கிறன்ற முக்கியம் இல்ல. நீ யார சார்ந்திருக்க அதான் முக்கியம். அல்லேலூயா. யார சார்ந்திருக்கீங்க? நீ நினைக்கலாம், நான் ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப கடினமா வேலை செஞ்சு பணக்காரன். கடினமா வேலை செஞ்சு பணக்காரன் ஆக முடியாது. அல்லேலூயா. நான் சொல்ல, உலகத்தோட சொல்றான். கடுமையா வேலை செஞ்சு தரித்திரம் ஆக முடியுமே தவிர பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரன் நீ மாற வேண்டும் என்றால், உங்க நன்மை வர வேண்டும் என்றால், நீ கடவுளை கும்பிடாம அவரை சார்ந்திருக்காம உங்க வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. நீ எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரியவனா இருந்தாலும், நீ கடவுளை விட்டு நீ தனிமரமா இருந்து உன்னால வாழ்க்கை முன்னுக்கு வர முடியாது. எழுதி வச்சுங்க. இன்னைக்கு இல்ல கூட என்னைக்காவது இந்த வார்த்தை உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ரொம்ப உழைக்கிறேங்க, முன்னுக்கு வர முடியாது. கடுமையா உழைக்கிறேங்க, அது வேஸ்ட். நீ கர்த்தரை தேடாம என்னதான் நீ மாடு மாதிரி உழைச்சாலும், வீட்டுக்கு உழைச்சு ஓடாய் போய் தேஞ்சாலும், வாழ்க்கையில சாப்பிடலாம் திருப்தியா அவ்வளவுதான். வாழ்க்கை பெரிய அளவுக்கு வரணும்னா நீ கர்த்தரை சார்ந்தால்தான் பெரிய அளவு வர முடியுமே தவிர உன்னுடைய வேலை உன்னை உயர்த்தாது. அல்லேலூயா. உன் வேலை உன்னை மேல கொண்டு வர முடியாது. உன் வேலை எப்படி டிசைன் பண்ணி தெரியுமா? நீ சாப்பிட்டுக்கலாம், ட்ரெஸ் போட்டு, அவ்வளவுதான். உன் வேலை உயர்த்தி மேல வர வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்திருக்காமல், உங்க ஓனரே உங்க சம்பளம் கொண்டு கொடுப்பா தெரியுமா? நீங்க வீட்டு வாடகைக்கு இருக்கணும், சாப்பிடணும், பசங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸா கட்டணும், இவ்வளவுதான் உங்க சம்பளமே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாங்குற சம்பளம் இதுக்குதான் இருக்கும். நீங்க மேல வர வேண்டும், இன்னும் வாழ்க்கை வசதியாய் இன்னும் மேல வரணும்னா நீங்க வேலையை சார்ந்திருக்க முடியாது. நீங்க தேவனை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. இங்கே எல்லா திறமை இருந்த யெரொபெயாமுக்கு கடைசியில் அவன் என்ன பண்ணான்? தாழ்த்தப்பட்டான். ஆனா யூத புத்திரரோ தங்க பிதாக்கள் தேவனை கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை சார்ந்திருக்கணும்னா கர்த்தரை சார்ந்திருக்கு. இதை மறந்துடாதீங்க. இந்த வாழ்க்கை எப்பவும் அதுதான் சொல்ற, பிரேயருக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க,
பைபிளை படிங்க. என் தேவனை கர்த்தரே சார்ந்திருக்கிறேன், அவர் நீதியே சார்ந்திருக்கிறேன், இப்படி யார் சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் தேவன் என்ன பண்றாரு, செய்யறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம யார் சார்ந்திருக்கணும்? கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது அபியா, அவனுடைய பையன் ஆசா. இவன் எப்படி வாழ்ந்தான்ற இருக்குது, அது நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. ஒண்ணு புரிஞ்சுங்க. அல்லேலூயா. தொடரும் தொடரும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இதோட அது இன்னும் நல்ல சூப்பரா இருக்கும் அடுத்தது. அப்போ வாழ்க்கையில நாம முதலாவதா தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். சும்மா வாயிலே வட சுட்டா வேலைக்கு நான் கத்த நேசிக்கிறப்பான்னு டக்குன்னு சண்டே வேலை இருக்குப்பா 1000 தராங்களா, அப்படியா நான் வந்துடுறேன் கத்துற அப்புறம் பாத்திர விட அப்படி ஓடக்கூடாது. நீதி என்ன பண்ண இருக்கணும், இப்படி பண்ணலாம். நீ கத்தருக்கு முன்ன நீதியா இருந்தனா கத்தர் உன்னை என்ன பண்ண, வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். ஆமா, இங்க யெரொபெயாம் என்ன பண்ணா, வாளாயிட்டான், கீழாயிட்டான். ஏன்னா கத்தரை சார்ந்து கொள்ளல. வாழ்க்கையில் நில வச்சு இப்போ உங்களுக்கு திறனலாம் கூட இதுதான் ரூல்ஸ். இப்போ நீ இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ ஃபாலோ பண்ணினா இன்னும் 6 மாசத்துல உன் வாழ்க்கை அப்படியே தலைக்கீழா மாதிரி மேல வர ஆரம்பிச்சிருவீங்க. இதை நீங்க இப்ப பண்ணலன்னா 1 வருஷம் பொறுத்து பண்ணணும், இல்ல 10 வருஷம் பொறுத்து பண்ணணும், 15 வருஷம் பொறுத்து பண்ணணும். ஆனா அப்ப பண்ணுவதற்கு உங்களுக்கு உழைப்பதற்கு சரித்த பலனு இருக்காது. இப்ப உழைக்கிறீங்கப்பா, இது 10 வருஷத்துக்கு அப்புறம் இது பலன் இருக்குமா? ஆனா கர்த்தரை சார்ந்துட்டீங்கன்னா எந்த காலத்திலும் கனி கொடுத்து எப்படி இருப்பீங்க? கனி கொடுத்து புஷ்டியா இருப்பீங்க. அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த காலத்துல முது வயதானாலும் கனி கொடுத்து புஷ்டியா இருப்பீங்க. அப்ப நாம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில யார் சார்ந்து கொள்ளணும்? தேவனை சார்ந்து கொள்ளணும். ஜெப தேவனோடு பேசணும், தேவனோடு இடைப்படணும். அது மாத்திரமல்ல, நீதியான வாழ்க்கை வாழணும், உண்மையான வாழ்க்கை வாழணும். உன் வாழ்க்கை நீதி இருக்கணும், விரும்புற நீதி இருக்கணும். நான் ஒரு நீதிமான எண்ணம் நமக்கு இருக்கணும். போது நான் ஒரு நீதிமான், நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் நீதிமானா தான் என்ன பண்ண பேசுவேன். நீதிமான் எப்படி பேச அப்படி பேசணும். அல்லேலூயா. நீதிமான் எப்படி பேசுறானோ வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது, சில நானும் பொண்ணு ஏதாவது கடைக்கு போகும்போது வாங்க போவோம், நான் வீட்டில் இருக்கும்போது சத்தம் பேசுவேன், அது எடுத்துக்கப்பா. அவன் சொல்லுவோம், என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இடத்துலாம் எப்படி பேசக்கூடாதா? சத்தம் பேசக்கூடாது, பொறுமையா தான் பேசணும். அடவா அதுவா சொன்ன இப்படி, நான் பயந்துட்டேன். அப்போ எங்க எப்படி பேசணுமோ அங்க அப்படிதான் நம்ம வராது. திரும்ப ஓகேன்னுவேன், அதுக்கப்புறம் திருப்பி பழசு மாதிரிதான். அதை எடுப்பான், அப்பா கூட்ட கூடாது, பொறுமையா எல்லாரும் பாக்குறாங்க, பொறுமையா பேசு. இல்ல ஏமா பொறுமை, நாங்க தான் பேசணும், நாங்க சரவணா ஸ்டோர் போய் பழக்கம், இது சரவணா ஸ்டோர் இல்ல, இது பெரிய கடை, இப்படிதான் பேசணும். சரி ஓகே, அப்போ பொறுமையா பேசுங்க. அப்போ எது எப்படி பேசணுமோ, எப்படி நடந்துக்கணுமோ, கர்த்தரோட பிள்ளையாக நாம் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாரு, ஆஸ்வதிக்கிறாரு, உயர்த்துறாரு. நமக்கு பணத்து பின்னாடி போகாதீங்க, கர்த்தர் பின்னாடி போங்க. வெற்றி பின்னாடி போல இந்த அபியா வெற்றி பின்னாடி போல, கர்த்தரே தேடினா, நீதி தேடினா வெற்றி தானாய் வருது. வெற்றி தானாய் வருது. நீ கர்த்தரை தேடினீங்கன்னா வெற்றி தானா வரும், சுகம் தானா வரும். நீங்க நீதியா வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அல்லேலூயா. எல்லாம் நிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷதடதர கரதட புதரியா, ரிஷதரதடதல கரதடதல கரபதலி. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கர்த்தரை தேட உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை பிரச்சனை சமயத்துல மாத்திரம் கர்த்தரை தேடுறோம், அப்புறம் கர்த்தரை விட்டுறோம். ஆண்டவரே தகப்பனே, மே மன்னிப்பீராக. கர்த்தரை தேடுவதற்கு அவன் மனம் மாறுறதை கர்த்தர் பார்த்து அவனை காப்பாற்றினாரே. ஹல்லேலூயா. நம்மளி தேவன் காப்பாற்ற கேளுங்க. ஆண்டவரே, வேலை பின்னாடி போயிட்டப்பா தகப்பு, உழைப்பு பின்னாடி போயிட்ட ஆண்டவரே, உலகத்துக்கு பின்னாடி போயிட்ட ஆண்டவரே. நீங்க ஏமாத்தான் காசு சம்பாதிக்க முடியும் சொல்லி சில ஏமாத்திட்ட ஆண்டவரே. நீதி என் வாழ்க்கையில இல்லப்பா, என் பேச்சுல நீதி இல்லை, நடத்த நீதி இல்லை ஆண்டவரே. ஆனா நீதி இல்லாமல்
வாழ்ந்தா நிறைய காசு கிடைக்கும் நினைச்சு நான் அப்படி செய்யறப்பா, அதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மீண்டுமாக சமூகத்தை வருகிறப்பா, என் பாவத்தை மன்னிங்க. முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், என்ன போடணும், என்ன தேவை, இதெல்லாத்தையும் உன் பரமபிதா அறிந்திருக்கிறாரு. நீங்க அனாதைகள் அல்ல, அனாதைகள் பிள்ளைகள் அல்ல. உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ தேடு, நீ தேடு. நீ என்ன தேடணுமோ தேடு. ராஜ்யத்தை தேடு, என்ன தேடு, என் நீதியை தேடு. அது தேடினா போதும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். ஆனா அதை தேடாம உலகத்தான் மாதிரி ஆடைக்காகவும், பணத்திற்காகவும், செல்வத்திற்காகவும், சுகத்திற்காகவும், எதிர்காலத்துக்காகவும் தேடி 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 உன் வாழ்க்கையை நாசமாய் கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த சமயத்தை மனம் திரும்பு. வானத்துல பறக்கிற பறவைகள் நான் போஷிக்கிறேன், நான் விதைக்கிறது இல்லை, சேர்க்கறது இல்லை, அதெல்லாம் ஆனா போஷிக்கிறேனே. காட்டு புஷ்பத்தை நான் உடுத்துறேனே, உன் உடுத்த மாட்டேனா? யோசித்து பாரு. உலகத்தை எத்தனையோ மக்கள் வாழறாங்க, அவங்களாம் நான் தானே போஷிக்கிறேன். அவர்களே நான் போஷிக்கும் போது, ரட்சிக்கப்படாத மக்களே நான் போஷிக்கும் போது, நீ யாரு? என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன். உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? அவள் தேடுது மாதிரி தேடாம என்ன தேடு. ஃபர்ஸ்ட் என் ராஜ்யத்தை தேடு, என்ன தேடு, எல்லாத்தையும் உனக்கு கூட கொடுப்பேன். என் நீதியை தேடு, எல்லாம் உனக்கு கிடைக்கும். உனக்கு ஏன் கிடைக்கலன்னா, நீ என்ன தேடாம உலகத்தை ஆசீர்வாத பின்னாடியே போயிட்டு இருக்கிற, வேலைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிற, பணத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிற. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தரை தேடு. உனக்கு என்ன வேணுமோ அது நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு என்ன அவசியமோ நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன். நீ என்ன விட்டு விட்டு மத்த எல்லாம் உலகத்தான் மாதிரி எல்லாம் தேடினுக்காத. என்ன தேடு? முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடு. இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, ஒருவேளை தேவனை தேடாம உலகத்துடைய வழியில ரொம்ப சம்பாதிச்சா பெரிய ஆளாக முடியும், ரொம்ப சேர்த்து வச்சதான் பெரிய ஆளாக முடியும், இல்ல ரொம்ப கடினமா செஞ்சதான் முடியும், இல்ல ஏமாத்தினாதான் பெரிய ஆளாக முடியும். தேவனை விட்டு விட்டு நீதி விட்டு வாழ்க்கை வாழறப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. ஆனா ஜனங்கள் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் பார்த்து தன்னை தாழ்த்தினானே சொல்லி அவனை காப்பாற்றினாரே. உங்களுக்கு தேவன் காப்பாற்றுவார், உங்களுக்கு தேவன் உதவி செய்வார், உங்களுக்கு அவர் உதவி செய்வார். ஏன்னா நீங்க யார்? அவருடைய பிள்ளைகள், சொந்த குமாரன் தன் ரத்தத்தையே கொடுத்து மீட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அவர் எப்படி உன்னை மறப்பார்? எப்படி உன்னை கைவிடுவார்? எப்படி அவர் உங்களை நினையாமல் இருப்பார்? நிச்சயமாய் உன்னை காப்பாற்றுவார். தகப்பனே, உமக்கு நன்றி. இங்க உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனுக்கா தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறப்பா, நாங்கள் முடிவெடுக்கிறோம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் உண்மை தேடுவேன், ஒவ்வொரு நீதியை தேடுவேன் ஆண்டவரே. ஆசீர்வாத பின்னாடியே இல்ல, நீதியின் பின்னாடிதான் நாங்க வருவோம்ப்பா. எனக்கு எல்லாம் நீ கொடுப்பதற்காக உங்க நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட கர்த்தரை தேடவும் நீதி தேடவும் நீங்க பயிற்றுவீங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க, பெரிய காரியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியமும் இன்று கொண்டு சதா கண்ணம் இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரம் மாறுவார். ஆமீன்.